லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் இந்த வாரம் செஞ்ச வெற்றிலை தீபத்தை பற்றி உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். எப்பவும் போல் வெற்றிலை தீபம் போகிறதுக்கு மார்னிங் எனக்கு பாப்பா ஸ்கூல் டைம் இருக்கிறனால மதியானம் செவ்வாய் ஓரையில் 1 to 2 டைமில் வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு நான் இப்போலாம் அந்த டைமில் தான் ஏற்றுறேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறனால அம்மா கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் குடிச்சிட்டு கரெக்டாக 1 o'clock விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு கரெக்டாக 1 o'clock வாசலில் விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். வாசலில் 2 பக்கமும் பூ வச்சு வாசலில் விளக்கேற்றி முடித்த பிறகு தான் நான் எப்போதுமே பூஜை ரூமில் விளக்கேற்றுவேன். அதுக்கப்புறம் வாசலில் விளக்கேற்றி சாமி முடிச்ச பிறகு உள்ளே போயிட்டு சாமி ரூம்லேயும் வெற்றிலை தீபம் போகிறதுக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அம்மா என் கூட இருந்தனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் எனக்கு ஈஸியாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணனால எனக்கு ஈஸியாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சாமிக்கு எப்பவும் போல் பூ வைக்கிறதுக்கு பழைய பூக்கெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுட்டு புது பூ எல்லா சாமிக்கும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூஜை ரூம் நான் இந்த தடவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் பூஜை ரூமு. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வாரம் வெற்றிலை தீபம் எதுக்காகனா, நான் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். கணக்கு இல்லாமல் தான் நான் வாரம் வாரம் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நடுவில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால அகெயின் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன். வெற்றிலை தீபம் எதுக்கு எதனால் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் போடலை. எனக்கு அது போடுறது பிடிச்சிருக்கு. அது மனசுக்கு நிம்மதியை தருது. அதனால் நான் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாரம் வெற்றிலை தீபத்துக்கும் கரெக்டாக 1 to 2 செவ்வாய் ஓரை டைமில் கரெக்டாக வெற்றிலை தீபம் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெற்றிலை தீபம்னாலே நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதனாலே எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு வெற்றி வேணும் அப்படிங்கும்போது அந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு பூஜை, நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம். அதில் ஒன்று தான் நம்ம சாமிக்காக வெற்றிலை தீபம் போடுறது. முருகருக்காக நான் தீபம் ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வாரம் வாரம் கரெக்டாக வெற்றிலை தீபம் போட்டுட்டு இருந்தேன். நடுவில் போடுற ஸ்டாப் பண்ணது பிறகு லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக்லேருந்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது போட ஆரம்பித்த பிறகு தான் பூஜை செய்கிற ஒரு திருப்தியே எனக்கு கிடச்சிச்சு. எப்பவும் போல் பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு ஸ்டார் கோலம் அந்த சக்கோண கோலம்லாம் போட்டு அதில் ஓம் சரவணபவோட 6 எழுத்தை எழுதி நடுவில் ஓம்னு எழுதிடுவேன். அதுக்கப்புறம் முருகரோட ஸ்டாச்சு என்கிட்ட என்னென்ன சிலை இருக்கோ அதெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு முன்னாடி கீழே ஷெல்ஃப்லேயே இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் நான் மேலே முருகரை எடுத்து வச்சிட்டனால பூஜை பண்ணுறதுக்காக முருகர் எடுத்து கீழே வச்சுட்டேன். அங்கே வச்சுட்டு கீழே ஒரு டேபிளில் ஒரு முக்காலியில் நான் வெற்றிலை தீபத்துக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஒவ்வொன்றும் செய்யும் போதும் இந்த வாரம் செய்கிறோமேங்கிற திருப்தியோடு எனக்கு இருந்துச்சு. மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. தடங்கள் ஆகும்போது நமக்கு என்னடா இது தடங்காயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ எனக்கு தொடர்ந்து 2வது வாரம் போட ஆரம்பித்தோடனே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அதுக்கு 6 வெற்றிலை எடுத்துக்கணும். அதே மாதிரி 6 தீபம்னாலும் விளக்கு ஏற்றினாலும் ஓகே தான். இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி 6 வெற்றிலை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி தான். உங்களுக்கு எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. நடுவில் நானும் ஒரு சில வாரங்கள் ஒரு விளக்கு மட்டும் வச்சு 6 வெற்றிலை வச்சு நான் விளக்கு ஏற்றினேன். இந்த வாரம் 6 தீபம் வச்சு தான் நான் விளக்கு ஏற்றுறேன். அதுலேயும் முக்கியமாக எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றுறோட நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினா நிறைய பலன் சொல்லுவாங்க. எனக்கு இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. கடவுளை எப்படியும் மனசார நம்ம ஒரு விளக்கு ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டாலும் கடவுள் நமக்கு நல்லது செய்வார். சில பேரோட மன திருப்திக்காக சில விஷயங்கள் இப்படி செய்யணும், கடவுளுக்கு இந்த மாதிரி செய்யணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. எனக்கு இப்படி செய்யணும்னு பிடிச்சிருக்கு, அதனால் நான் செய்கிறேன். சில பேருக்காக இதெல்லாம் நம்ம வாங்க முடியலையே, எப்படி இதெல்லாம் நம்ம செய்கிறது அப்படின்னு நீங்களாம் ஃபீல் பண்ண வேணாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் முருகருக்கு தீபம் ஏற்றுங்க. அந்த டைமிங்க்கு நீங்கள் மனசார விளக்கு ஏற்றி நீங்கள் கடவுள்கிட்ட முருகர்கிட்ட உங்களோட வேண்டுதலை வைங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதே போல் கீழே வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 6 அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணிவிட்டு வெற்றிலையை பூ போல் அந்த தட்டில் வைக்கணும். 6 வெற்றிலை நம்ம எடுத்துக்கணும்.
6 வெற்றிலையும் வந்து ஒரு ஒரு வெற்றிலைக்கும் பக்கத்தில் வச்சு 6 வெற்றிலையை ரவுண்டாக அடைந்து பூ போல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க முருகனை வந்து நான் எப்போதுமே வேலுக்கு வச்சு தான் வந்து தீபம் ஏற்றுவேன். அவருடைய வேலை எடுத்து நான் வந்து அந்த வெற்றிலை தீபத்துக்கும் நடுவில் வச்சு வாரம் நான் அப்படி தான் வந்து விளக்கேற்றுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒளியில் வந்து முருகரோட வேலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதனாலேயே எனக்கு அது வந்து பார்க்குறதுக்கு மனசுக்கு நிம்மதியாக தருது. அப்படிங்கிறனால அந்த விஷயத்தை நான் எப்போதுமே தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். நம்ம எதுக்கு சாமி கும்பிட்றோம்? நிம்மதியை தேடி தானே. நம்ம சில விஷயங்கள் கஷ்டங்கள் தீரத்துக்காக தான் சாமிக்கிட்ட வந்து நம்ம போகிறோம். அதை நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது அதில் நமக்கு நிறையாவே திருப்தி கிடைக்கும். நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னா அந்த ஒரு ஆறுதல் அந்த சந்தோஷம் நமக்கு நிறையவே இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் சில விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி பண்ணுவேன். இந்த வாரம் வந்து அம்மா கூட இருந்தனால அவங்களும் எனக்கு கூட சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வீடியோ எடுக்கலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் மனசார வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கடவுளை வந்து மனசார சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் 6 வெற்றிலைக்கும் வந்து அகல் விளக்கை வச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பூவை வந்து ஒவ்வொரு விளக்குக்கும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெய் வந்து விளக்கில் போட்டுட்டு அந்த வெற்றிலை எடுக்கும் போது அந்த வெற்றிலையோட காம்பை வந்து நம்ம எப்போதுமே கிள்ளிடணும். காம்போட வெற்றிலையை வைக்கக்கூடாது. ஏன்னா காம்பில் மூதேவி தாயார் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னா விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் நடுவில் வந்து நான் உள்ளே போட்டுருவேன். வாரம் நான் அப்படி தான் வந்து செய்வேன். ஸோ அதனால் வந்து காம்பை கிள்ளி தூரம் போடாமல் அந்த விளக்குக்குள்ளேயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து சாமந்தி பூ வச்ச பிறகு நடுவில் ரோஸ் வச்சு அழகாக வந்து முருகரை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதும் நமக்கு வந்து ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு டவுட்டோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சோம்னா அதில் நமக்கு எப்போதுமே பலன் கிடைக்காது. நம்பிக்கையோட பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும். அந்த பாசிட்டிவ் தான் நமக்கு வந்து எப்போதுமே வெற்றியை தரும். கடவுள் நம்பிக்கைங்கிறதே வந்து நம்மளுடைய மனசு தான். நம்ம எப்போதுமே வந்து மனசார ஒரு விஷயத்த நல்லதாகவே நினச்சிட்டு இருந்தால் அதில் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கெட்ட விஷயங்களை நம்ம மனசில் போட்டு யோசிச்சிட்டே இருந்தோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு கெட்டதாக தான் நடக்கும். அதுவே அது நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம நல்லதாகவே நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசித்து பண்ணோம்னா நமக்கு எப்போதுமே வந்து நல்லதே நடக்கும். பாசிட்டிவ் திங்கிங் எப்போதுமே இருக்கணும். நெகட்டிவாக ஏதாவது திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா அது வந்து நமக்கு நெகட்டிவாக தான் போகும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம்னா அப்படி தான் ஆகும். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் அந்த ஒரு விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம மனுஷங்க தானே, நமக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அதில் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஃபீலிங்ஸு கவலை கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது. பட் அந்த கஷ்டத்துலேருந்தே வெளியே எப்படி வரணுன்றதுக்கான வழியை நம்ம எப்போதுமே பார்க்கணும். ஐயோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அதில் வழியே கிடைக்காது. அதுலேருந்து வெளியே வரத்துக்கான சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். அந்த ஒரு விஷயமாக தான் நான் எனக்குள்ள வேண்டுதல் வந்து சாமிக்கிட்ட வந்து வச்சு எனக்கு இதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன். தீபத்தை ஏற்றி ஃபஸ்ட்டு வேலுக்கு வந்து தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் என் அப்பன் முருகனுக்கும் தீபாராதனை காட்டினேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. இந்த வாரமும் வெற்றிலை தீபம் போட்டுட்டேங்கிற சந்தோஷம் மனசுக்குள்ள நிம்மதியும் தருது. அதுக்கப்புறம் வந்து தீபாராதனை காட்டிட்ட பிறகு எப்போதுமே வந்து சாமிக்கு வந்து பூக்களால் வந்து ஒவ்வொரு இது வந்து மனசில் ஸ்லோகம் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். இந்த தடவை வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிரம்மமுகூர்த்த விளக்கும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து நமக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் சாமி கும்பிடும்போது உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச பாடலை வந்து டிவியில் போட்டுட்டு நீங்கள் வந்து சாமிக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். எனக்கு எப்போதுமே வந்து முருகருக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது பிடிக்கும். அதை போல் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகனை எப்போதுமே சொல்லிவிட்டு சாமிக்கு வந்து பூ போடுவேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும். அந்த விஷயங்கள் செய்யும்போது நம்ம கோயிலில் போயிட்டு அபிஷேகம் தீபாவளி பார்க்குறதுக்கு நம்மளால் முடியலனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து சாமியை கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் இருக்க தண்ணியை மாற்றிட்டு தண்ணியை வந்து புது தண்ணி வச்சுட்டு பிரசாதமாக வந்து வீட்டில் வந்து மாதுளம்பழம் இருந்துச்சு அதை வச்சு முருகர்கிட்ட வந்து சாமியை கும்பிக்கிட்டேன். மனசுக்கும் நிம்மதியாகவும் தந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து இந்த தடவையும் வந்து நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சு நான் வந்து சாமியை கும்பிட்டேன்.
எப்போதுமே வந்து திணறு பூசும்போது நான் ஒரு இதில் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திணறு பூசும்போது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை எனக்கு எப்போதுமே இப்போ நான் திணறு வைக்கும்போது அதை சொல்லிக்கிட்டே தான் மனசில் சொல்லிக்கிட்டே தான் திணறு வைப்பேன். அதுவும் வந்து ஒரு விதத்தில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். முருகரை வந்து எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு செயலும் வந்து நம்ம செய்யும்போது சில விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு மனசுக்கு நிம்மதியை தரும். என் அப்பன் முருகனை கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் எனக்கு சந்தோஷமும் கிடைக்குது. அந்த சந்தோஷத்தினால எனக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் அவருக்கு வந்து தீபம் ஏற்றணும், வெற்றிலை தீபம் ஏற்றணுங்கிற நம்பிக்கையும் அந்த ஆசையும் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் முருகருக்கு தீபம் ஏற்றி முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக வந்து முருகருக்கு ஸ்லோகம் சொல்கிறதுக்காக பூ போட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் வந்து செய்வேன். அம்மா இருந்தனால அம்மா கிட்ட கொடுத்து கொஞ்சம் நேரம் நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படி சொல்லிட்டு அம்மாவை பண்ண சொல்லியிருந்தேன். அம்மாவும் வந்து உட்காந்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தடவை எப்போதுமே நான் தனியாக இருந்து சாமி கும்பிடுவேன். இந்த தடவை கூட ஒருத்தவங்க இருக்கும்போது நமக்கு வந்து துணையாக இருக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு இந்த தடவை. டிவியில் வந்து பாட்டு போட்டு முருகரோட சாங் கேட்டுட்டு சாமியோட வேலுக்கு வந்து பூ வந்து போடும்போதும் மனசில் ஸ்லோகம் சொல்லும் போதும் மனசுக்கு நல்ல நிம்மதியாக இருந்தது. சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த சந்தோஷம் எப்போதுமே வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சில பேரோட கஷ்டங்கள் தீரணும், சில பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும் போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களோட கஷ்டங்களும் தீர்ந்து அவங்களுக்கு எல்லா வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி ஓகே அப்படின்னு பாப்பாவுக்காக சில விஷயங்கள் அவள் பண்ணுற சேட்டைகள், அவளுடைய டான்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பித்த பிறகு சரி இதை எடுத்து வீடியோ போடுவோம், நம்மளை மாதிரி சில பேருக்கு வந்து நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில வீடியோகள்லாம் போட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இதில் வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு இதில் வந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்குது. அதே போல் இதுலேருந்து எனக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கிடைக்கும். அதுக்காகவே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நினச்சி மனசார எப்படி இருந்தாலும் நமக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா வந்து மானிட்டைஸ் ஆகணுங்கிற நம்பிக்கையோடையும் நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு அதில் வந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்குது. அதே சமயத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்குது, சீக்கிரமாக வந்து மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து மோட்டிவேஷனாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் ஒரு வெற்றி கிடைக்காம நடுவுலேயே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. எனக்கு இதில் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதில் நிறைய பேர் எனக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. சில பேர் வந்து மோட்டிவேட்டும் பண்ண மாட்டாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் என்னுடைய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுறவங்க, என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன். எனக்கு வந்து இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் நான் வந்து மேற்கொண்டு வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ வரையும் நான் இத்தனை நாளும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அதை தவிர்த்து வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக நான் வந்து சில விஷயங்கள் வந்து பூஜையெல்லாம் வந்து நான் விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செல்ல குட்டீஸ்.